Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 5/5/2025 திங்கட்கிழமை, ஆயில்யம் நட்சத்திரம். புதன் கிரகத்திற்கு ஒரு பெரும் மதிப்பு உண்டு. புதன் புத்திக்கு அதிபதி, வித்யா காரகன். புத்தி உள்ளவன் பலவான் என்று ஒரு சாஸ்திர கூற்றே உண்டு. அதை நிரூபிக்கும் வகையில் ஒரு சூத்திரமும் உண்டு. சூத்திரத்தை பார்ப்போம், அந்த பொருளையும் நன்கு விளங்கிக் கொள்வோம். இரண்டுக்கு உடையவன் 6ஆம் வீட்டில் இருக்க குரு பார்க்க, 10க்குடையவன் லக்கணத்தில் இருக்க அவனை புதன் பார்க்க. எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை சிரமம் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவைகளையெல்லாம் வென்று உயர்வான். அவனை ஏதொன்றும் செய்ய முடியாது. சாஸ்திரம் சொல்லுகிறது. எல்லா துன்பங்களில் இருந்தும் நீங்குவான் புத்திசாலித்தனத்தால். தன் புத்தியின் வலிமையால் எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பான். சரி, எப்படி என்று பார்ப்போம். 2ஆம் இடம் வாக்கு, பணம் இவைகளையெல்லாம் சொல்வது. 6ஆம் வீட்டில் இருக்க, இந்த 6ஆம் வீடு சண்டை, சச்சரவு, வழக்கு, கடன் இவைகளெல்லாம் சொல்லும். எனவே பேச்சாகட்டும், செல்வ நிலையாகட்டும், இந்த 6ஆம் வீடு அத்துணை உசிதம் அல்ல. நல்லபடியாக தூக்கி காட்டும் இடம் அல்ல. 6ஆம் இடம் என்பதே சற்று மறைவு ஸ்தானம், துர்ஸ்தானம்தான். இந்த 2க்குடையவன் 6ஆம் வீட்டில் இருக்க குரு பார்க்க. குரு பார்த்தால் நல்லது. இந்த நல்லது எந்த வகையில் நல்லது என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்ப்பதற்கு இந்த 2ஆம் வீட்டிற்கு 6ஆம் வீடு எத்தனையாவது இடம் என்று பார்க்க வேண்டும். 5ஆம் இடம். 5 பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஆக குரு பகவான் அவ்வப்போது நிறைய பணத்தை வாரி வழங்குவான். நிறைய பணத்தை வாரி வழங்குவான். லக்கணத்துக்கு பார்க்க வேண்டும், மற்ற விஷயங்களையும் பார்க்க வேண்டும். அப்படியெல்லாம் பார்க்கும்போது 6ஆம் இடம், இந்த 6ஆம் இடம் என்று சொன்னால் கஷ்டம், ஏமாற்றம் என்று வருகிறது. ஆனால் குரு கொடுப்பதும் அதிகமாக இருக்கிறது. இப்பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நாம் பலரை பார்த்திருக்கிறோம். அழுது கொண்டே சொல்வார்கள், நல்லா சம்பாதிச்சாங்க, ஆனால் உஷாரெல்லாம் விட்டுட்டங்க என்று சொல்வார்கள். அப்படி சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒருவேளை கேட்கின்ற உங்களில் ஒருவர் அப்படி இருந்தாலும் இருக்கலாம். இதற்கும் சாத்தியம் உண்டு. ஆக குரு கொடுப்பார். ஏனென்றால் அந்த 2க்கு 5ஆம் இடம், அந்த 2க்கு 5ஆம் இடத்து பண்பை விருத்தி செய்ய வேண்டுமே எனவே கொடுப்பார். அதே நேரத்தில் வேறொரு மார்க்கத்தின் மூலமாக வேறு ஒரு காரணத்துக்காக பணம் போகும். இதுவும் நடக்கும். 10க்குடையவன் லக்கணத்தில் இருக்க, தொழில் ஸ்தானம் லக்கணத்தில் இருக்க அவனை புதன் பார்க்க. இதுதான் முக்கியம். இந்த புதன் மட்டும் அந்த இடத்தை பார்க்காமல் போயிருந்தால் இவன் ஏமாந்து போயிருப்பான், காசை விட்டிருப்பான். புதன் பார்த்த காரணத்தால் 10க்குடையவன் தொழில் ஸ்தானாதிபதி லக்கணத்தில் இருந்து புதன் பார்த்த காரணத்தால் நாம் இப்படி செய்கிறோம், இப்படி செலவு செய்தால் நாளைய தினம் என்ன ஆகும் என்றெல்லாம் யோசிக்க வைக்கும். அப்படி யோசிக்கின்ற காரணத்தால்
அந்த செலவினை தவிர்த்து அவன் உயர்நிலை அடைவான். ஆக இந்த ஸ்லோகத்தில் இந்த புதன் லக்கணத்தை பார்க்கின்றானே, இந்த ஒன்று அவனை காப்பாற்றியது, காப்பாற்றும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, உங்களது திறமையை சற்று அனாவசியமாக அல்லது தேவையற்ற விஷயங்களில் காட்டுகின்றீர்கள் இன்று. இதனால் எதிர்பார்த்த நன்மை கிடைக்காமல் போகலாம், கவனம். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் பேச்சு, உங்கள் செயல், இந்த இரண்டும் இன்றைய தினம் நீங்கள் ஆற்றும் ஒரு முயற்சியின் தரத்தை உயர்த்தும். தரமான ஒரு முயற்சி செய்து இன்று நீங்கள் உங்களை முன்னேற்றிக் கொள்வீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது திறமை, உங்களது வித்தை உங்கள் பேச்சின் மூலம் வெளிவருகிறது, வெளிப்படுகிறது. அது கேட்பவர்கள் எல்லோரையும் வசீகரிக்கும். நல்ல நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, சரியான தகவல் கிடைக்காத காரணத்தாலோ அல்லது உங்களது கணிப்பு சரியில்லாத காரணத்தாலோ நீங்கள் செய்யும் முயற்சி அத்துணை சரியான முயற்சியாக இன்று தெரியவில்லை. ஒரு முறை சரி பாருங்கள். சிம்மராசி அன்பர்களே, நாளைய தினத்தை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் ஒரு சில வெற்றிகரமான செயல்களை செய்ய இருக்கின்றீர்கள். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களே, நிறைந்த லாபம் உண்டு. செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய முறையில் செய்து இந்த லாபத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, எல்லோரும் இன்புற்று இருக்க நீங்கள் விரும்புகின்றீர்கள். இன்று அதற்குண்டான வேலையை செய்கின்றீர்கள். அதனுடைய பலன் என்னவோ அது பிற்பாடு தெரியும். ஆனால் உங்களின் மதிப்பு கூடுகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். இந்த இரண்டு அனுபவங்களை இன்று நீங்கள் பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, ஒரு நல்ல காரியத்தை, நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக நடத்தி முடிப்பீர்கள். இப்படி நடத்தி முடிக்க நீங்கள் கையாளும் ஒரு முறை சற்று புதுமையானதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, ஒரு முக்கியமான ஒரு நண்பரின் அல்லது ஒரு உறவின் கஷ்டத்தை நீக்கி நன்மையை வரவழைத்து கொடுத்த காரணத்தால் ஒரு புண்ணியமும் ஒரு நற்பெயரும் இன்று உங்களை சேரும்.
கும்பராசி அன்பர்களே, எடுத்த கொள்கையில் நிலையாய் நின்று உடும்பு பிடியென நின்று நீங்கள் சாதித்து காட்டும் நாள் இந்த நாள். வெற்றி உண்டு. மீனராசி அன்பர்களே, தேர்ந்தெடுக்கப்படும் நாள். நீங்கள் ஒரு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். தகுதியானவர் இவர் என்று தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். அதற்கு காரணமாக இருப்பது நீங்கள் காட்டுகின்ற உங்கள் வித்தை. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.